வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வணக்கம். நான் முத்தம்மா. முத்துக்களஞ்சியத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பேச போகிறது சித்தம் தொட்ட சித்தர்கள் அந்த வரிசையில் அருட்பிரகாச வள்ளலார், ராமலிங்க வள்ளலார் அவரை பற்றி நம்ம பேச போகிறோம். இவர் ஜோதியை கும்பிட்றவர், ஜோதி தான் இறைவன் அப்படின்னு நம்புகிறவர். அதை நமக்கு எல்லாத்துக்கும் எடுத்து சொன்னவர். அதனால் அவரோட பேருக்கு முன்னால் அருட்பிரகாசர் அப்படிங்கிற அடைமொழி சேர்ந்துக்கிட்டு. இப்போ இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா, இவர் சிதம்பரத்தை அடுத்து ஒரு மருதூர்னு ஒரு கிராமம். அதில் ராமையா பிள்ளை சின்னம்மை தம்பதியினருக்கு 5வது மகனாக 1823 வருடம் அக்டோபர் மாதம் 5ஆம் நாள் சித்திரை நட்சத்திரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிறந்தார். இவருக்கு 2 அண்ணன் 2 அக்கா. அண்ணன் சபாபதி, இன்னொரு அண்ணன் பரசுராமர், அக்கா உண்ணாமுலை சுந்தரம்மா. இவர் 5வது மகன். இதில் நமக்கு என்ன பழக்கம்னா, குழந்தை பிறந்து கொஞ்சம் நாளில் கோயிலுக்கு கூப்பிட்டு போவாங்க. அப்படி இவரை ராமலிங்கரை அவங்க அப்பா அம்மா சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் 5 மாத பிள்ளை அங்கே தீவாரணை காட்டுறாங்க. காட்டிட்டு அந்த சிதம்பர ரகசியங்கிற திரையை விலக்கி தீவாரணை காட்டுறாரு தீட்சிதர். அதை பார்த்த உடனே இந்த குழந்தை கலகலன்னு சிரிச்சுது. சிரித்த உடனே எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம். ஒன்று சரி அப்படின்ட்டு எல்லோரும் வாங்கிட்டு பிரசாதம் வாங்கிட்டு கிளம்பும்போது தீட்சிதர் சொல்லுவார், நீங்கள் இந்த குழந்தைய அழைச்சிக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு. சரின்ட்டு இவர் தீட்சிதர் வீட்டுக்கு போகிறார். போனால் அந்த குழந்தைய அதில் படுக்க வச்சுட்டு அந்த குழந்தைக்கு முன்னால் விழுந்து அந்த தீட்சிதர் நமஸ்காரம் பண்ணுறார். உடனே என்ன அப்படின்னு எல்லோரும் ஆச்சரியமாக கேட்கும்போது, இவர் ஒரு மகான், இவனோட இறைவனோட அவதாரம். 5ஆம் மாதத்துலேயே அவர் நடராஜ சிதம்பர ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டவர். இப்பேற்பட்ட அருட்குழந்தைய நீங்கள் நல்லபடியாக வளருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மரியாதை செஞ்சு அனுப்பி வச்சார். இப்படி பிறவியிலேயே அவர் ஒரு ஞானஸ்தராக வளர்ந்துக்கிட்டு இருக்கார். ஒரு குழந்தைக்கு 6 மாதம் இருக்கும்போது அவங்க அப்பா இறந்து போகிறாரு, ராமையா பிள்ளை இறந்து போகிறாரு. இப்போ அவங்க அம்மா அந்த 5 பிள்ளைகளையும் வச்சு பார்க்கணும் அப்படின்னோடனே அவங்களோட பிறந்த வீடான பொன்னேரி அப்படிங்கிற கிராமம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது. அங்கே வந்துடுறாங்க. கொஞ்ச நாள் அங்கே இருக்காங்க. அதுக்கப்புறம் பிழைப்பை தேடி இங்கே சென்னைக்கு வட சென்னையில் 7 கிணறுங்கிற பகுதியில் வீராசாமி பிள்ளை தெருன்னு இருக்குது. அதில் ஒரு வீட்டுக்கு இவங்க பிள்ளைகளை கூட்டிகிட்டு அங்கே வந்துடுறாங்க. இங்கே கொஞ்ச நாளில் அந்த அம்மாவும் இறந்து போகிறாங்க. இப்போது முழுக்க ராமலிங்கர் அவங்க அண்ணன் பொறுப்பில் வராரு. சபாபதி பிள்ளை பொறுப்பில் இவங்க எல்லோரும் வளர்கிறாங்க. இப்போ அண்ணன் என்ன பண்ணுறாருனா, அவர் படிச்சுட்டு அவர் புராண சொற்பொழிவாளராக இருக்கார். ராமாயணம், மகாபாரதம், பெரிய புராணம் இப்படி எல்லாத்த பற்றியும் அவர் உரையாற்றுவார். அதுக்காக போவார். வருமானம் குறையினாலும் அவருக்கு தாராளமாக போகிற அளவில் வந்துக்கிட்டு இருந்தது. அப்போ அவர் நினைக்காரு, தம்பி நான் நல்லா படிக்கணும், படித்து நல்ல இதுக்கு வரணும், அவரும் நல்ல சம்பாதிக்கக்கூடியவராக இருக்கணும் அப்படின்னு அண்ணன் நினைக்காரு. அப்போ படிக்கிறதுக்கு கொண்டு போய் விடுறாரு. இவர் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்காரு. அப்போது அண்ணனோட குரு ஒருத்தர் காஞ்சிபுரம் சபாபதி முதலியார்னு இருக்கார். அவர்கிட்ட கொண்டு தம்பியை ராமலிங்கரை கொண்டு விடுறாரு. விட்டு இவனுக்கு பாடம் சொல்லி கொடுங்க அப்படின்னு. ஆனால் அவர் சொல்லி கொடுத்தா இவர் எந்த இதுக்கும் கட்டுப்படலை. அப்படியே அமைதியாகவே இருந்துகிட்ருக்காரு. அங்கே வட சென்னையில் கந்தசாமி கோயில் இருக்குது. அதை இந்த பூக்கடை கந்தசாமி கோயில்னு இப்போ வழங்குது. அதை அவர் கந்தக்கோட்டம் அப்படின்னு வள்ளலார் பெயர் வச்சார். அந்த கோயிலே தான் இருப்பார். இப்போ ஒரு நாள் இவரோட குரு சபாபதி முதலியார் கோயிலுக்கு போயிருக்கார். அப்போ கோயில் சந்நிதியில் நின்று ராமலிங்கர் ஒரு பாட்டு பாடுறாரு. அதை இவர் கேட்கார். அந்த பாட்டு தான் அந்த ஒருமையுடன் உனது திருமலரடி வணங்குகின்ற உத்தமர்தன் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் அப்படிங்கிற பாடலை அவர் மெய்யூறுக பாடிக்கிட்டு இருக்கார். இதை கேட்ட உடனே அவருக்கு ஆச்சரியமாயிருது. 9 வயசு பையன்
எப்படி இந்த மாதிரி ஒரு பாட்டை பாட முடியும் அப்படின்ட்டு இங்கே வந்து ராமலிங்கரோட அண்ணன்ட்ட அவர் சொல்கிறார், இவனை பற்றி நீ கவலைப்படாத, உன் பிறவியிலேயே ஞானஸ்தன், அவனை பற்றி ஒன்றுமே செய்யாத, அவனுக்கு நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஒன்றுமே இல்லை, அவனுக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு அவர் சொல்லிடுறார். ஆனாலும் இவர் வந்து ராமலிங்கர் பள்ளிக்கூடத்துக்கும் போகிறது கிடையாது, வீட்லேயும் இருக்கிறது கிடையாது, இப்படி கோயில் கோயிலாக சுற்றிக்கிட்டு இருக்காரு. எந்த நேரமும் இந்த கந்தசாமி கோயிலில் தான் கிடப்பார். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா திருவொற்றியூர் கோயிலுக்கு போயிடுவார். வடிவுடையம்மனையும் அந்த சிவன் தியாகேசரையும் வணங்குவார். இப்படியாக அவர் வாழ்க்கை போய்கிட்டு இருந்தது. இப்போ அவன் அண்ணனுக்கு ரொம்ப கோபமாக இருக்கும். மனைவிட்ட சொல்லிடுறாரு, இனிமேல் அவனை உள்ளே விடாத, அவன் அங்கே வெளியிலே கிடக்கட்டும், நீங்கள் சாப்பாடு போடாத அப்படின்லாம் கோபமாக கண்டிக்கார். ஆனால் ராமலிங்கரோட அண்ணியார் வந்து இவர் மேலே ரொம்ப பிரியம் உள்ளவங்க. அவங்க அண்ணனுக்கு தெரியாமல் அவரை பார்த்துக்கிட்டுறாங்க. ஒரு நாள் இரவு இவர் வரும்போது இவங்க வீடு பூட்டி படுத்துருந்தாங்க. அதனால திண்ணையில் படுத்திருக்காரு. திண்ணையில் படுத்திருக்கும்போது உருண்டு விழுற மாதிரி நிலைமையில் வரும்போது யாரோ வந்து அவரை தூக்கி பிடிச்சி படுக்க வைக்காங்க. அது யாருன்னு பார்த்தா சிதம்பரம் நடராஜர். இப்படி சுவாமிகள் எல்லாருமே அவர் கூடவே இருக்கிற மாதிரி அவருக்கு தோணுது. ஒரு நாள் அவருக்கு கடும் பசியில் இருக்கார். நான் அண்ணி படுத்துட்டாங்க, இனிமேல் போய் எழுப்பக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கும்போது அண்ணி வந்து சாப்பாடெலாம் எடுத்து வச்சு பரிமாறி இவருக்கு நல்ல சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. சரின்ட்டு இவர் திண்ணையிலே படுத்துக்கிடுறாரு. மறுநாள் பார்த்தா அவங்க அண்ணி வந்து கேட்காங்க, நீ எப்பப்பா வந்த, சாப்பிடாமல் படுத்துட்டியே, நீ என்னை எழுப்புனா என்ன அப்படின்னு அவங்க கேட்காங்க. அப்போ தான் தெரியுது நமக்கு வந்து உணவளித்தது நம்ம அண்ணி கிடையாது, திருவொற்றியூர் வடிவுடையம்மன் தான் வந்து நமக்கு உணவு கொடுத்துருக்காங்கிறத இவர் உணர்றாரு. இப்படி இவர்களோட பராமரிப்பிலேயே அவர் வளர்ந்துக்கிட்டு இருக்கார். அந்த நேரத்தில் அவங்க அண்ணி சொல்கிறாங்க, உங்கள் அண்ணன் கடுமையாக சொல்லிட்டாரு, அதனால் கொஞ்சமாவது நீ அவர் சொல்கிறத கேளு, இப்படி சுத்தாத அப்படின்னு சொன்னோன்னே, சரி எனக்கு இந்த மேல்மாடி ரூமை நான் எடுத்துக்கிடுதேன், எனக்கு ஒரு கண்ணாடி, நிலைக்கண்ணாடி ஒன்று, ஒரு விளக்கு, இது மட்டும் கொடுங்க, என்னோடய புத்தகங்களையும் நான் மேலே கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மாடிக்கு போயிடுறாரு. ஆனால் அங்கே என்ன பண்ணுறாருன்னு இவங்க ஒருத்தருக்கும் தெரியாது. இவர் கண்ணாடியை வச்சுட்டு கண்ணாடிக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சுக்கிட்டு இவர் வந்து எய்த்தால உட்காந்து தவம் பண்ணுவார். தியானம் பண்ணும்போது இவரோட உருவம் தெரியணும், கண்ணாடியோட அந்த தண்டு, அந்த விளக்கு தெரியணும்ல கண்ணாடியில். ஆனால் இது எதுவுமே தெரியாது. இந்த விளக்கில் ஜோதி மட்டும்தான் அந்த கண்ணாடியில் தெரியும். இது ஒரு பெரிய சாதனை. இதை வந்து ராமலிங்கர் செஞ்சிட்டே இருந்தார். இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் திருத்தணி முருகர் வந்து அந்த கண்ணாடியில் இவருக்கு காட்சி கொடுத்தார். இந்த மாதிரியாக அவரோட யோக வாழ்க்கை போய்கிட்டு வந்தது. இப்படி போயிட்டுருக்கும்போது கொஞ்ச நாள் இப்படியே இங்கெல்லாம் இருக்கார். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து கல்யாணம் ஆகுது. கல்யாணம் வந்து அவங்களோட அக்கா மகளையே கல்யாணம் பண்ணி கொடுக்காங்க. அக்கா மக நான் இவரை தான் கட்டுவேன்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சி கட்டியிருந்தாங்க. ஆனால் இவர் மன வாழ்க்கையில் ஈடுபடலை. அந்த பெண்ணும் அதுக்கு ஆர்வம் காட்டலை. நான் வந்து உங்களை கணவனை அடையணுங்கிறது தான் என்னோடய ஒரே ஆசை, அதனால் உங்களுக்கு இடைஞ்சல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணும் சொல்லிடுது. அதுக்கப்புறம் இவர் கொஞ்ச நாள் கழித்து 1858 வருஷத்தில் இவர் வந்து இந்த கடலூர் மாவட்டத்தில் வடலூருக்கு பக்கத்தில் இருக்கிற கருங்குழிங்கிற ஊருக்கு அவர் வரார். அப்போ அங்கே வந்து கணக்கு பிள்ளையாக இருக்கிறவர் வந்து என் வீட்டில் நீங்கள் தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி இவரை தான் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறார். அந்த வீட்டில் இவர் 9 வருஷம் இருக்கார். 9 வருஷம் இருக்கும்போதும் இவர் பாடல்கள் நிறைய எழுதுவார். அது வந்து இறைவனை பற்றிய பாடல்கள் நிறைய. முருகரோட பரம பக்தர். முருகரை பற்றியும் சிவனை பற்றியும் அவர் எழுதியிருக்கிற பாடல் வந்து ஒரு பக்தி மாலையாக வந்து அது தொகுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அங்கே போன அப்புறம் 9 வருடங்களும் இவர் வந்து திருவருட்பா அப்படிங்கிற இதை வந்து குறிப்பிட்டு எழுத ஆரம்பித்தார். முற்றிலும் ஞான மார்க்கம். இவர் செய்யும்போதே பெரிய அதிசயங்கள் இருக்கும். ஏன்னா உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பார். அந்த வீட்டு அம்மா வந்து விளக்குக்கு வந்து ஒரு மண்பானையில் ஒரு சின்ன பானை நிறைய எண்ணெய் கொண்டு வச்சுருக்கோம். ஒரு நாள் அது வெளியே போக வேண்டியிருந்ததுனால வள்ளலார்ட்ட, இங்கே உங்களுக்கு வந்து இதில் எண்ணெய் வச்சுருக்கேன், இங்கே உங்களுக்கு குடிக்க தண்ணி இருக்குது, நீங்கள் இருங்க, நான் காலையில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா வெளியே போயிட்டு இவர் எழுதுகிற மும்முரத்தில் இந்த தண்ணியை எடுத்து விளக்குக்கு ஊற்றுறாரு. எண்ணெய் குறையுதுன்ட்டு தண்ணியை எடுத்து ஊற்றி விளக்கு எரிக்கிறாரு விடிய. காலையில் வந்து அந்த அம்மா பார்க்கும்போது எண்ணெய் அப்படியே இருக்குது, தண்ணி மட்டும் காலியாகிருக்கு.
என்னையா இது அப்படின்னு கேட்கும்போது தான் இவருக்கு நம்ம தண்ணியை ஊற்றிருக்கோங்கிறது இவருக்கு தெரியுது. அதான் அவர் சொல்கிறார், நெய் விளக்கு ஏற்றி வைப்பார், நான் நீர் விளக்கு ஏற்றி வைத்தேன் அப்படின்னு இவர் ஒரு பாடலில் அதை சொல்கிறார். இவரோட 49வது வயசில் ஒரு பாடல் எழுதுகிறாரு. அந்த பாடலில் வந்து தான் 5ஆம் மாதத்தில் சிதம்பரத்தில் கண்ட அதிசயத்தை பற்றி அது குறிப்பிட்றாரு. நான் 5வது மாதத்தில் பெருவெளியை கண்டேன் சிதம்பரத்தில் அப்படின்னு அவர் சொல்கிறார். பெருவெளி தான், ஆகாயம்தான் அதில் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். அதையும் அதில் குறிப்பிடுறார். இப்படியாக இவர் இது போயிட்டுருக்கும்போது இவர் முழுமையாக ஒரு 30 வயசுக்கு மேலே பக்தி மார்க்கத்தில் இருந்து முழுமையாக ஞான மார்க்கத்துக்கு மாறுறார். எப்படி இவ்வளவு தூரம் பக்தியாக இறைவன் நேரில் காட்சி அளிக்கிற அளவுக்கு அவரால் இருந்தவரால் எப்படி மாற முடிஞ்சதுன்னா, அதை அவர் ஒரு இடத்துல குறிப்பிட்றாரு. என்னுடைய அறிவு குடைச்சலால் நான் வந்து அதிலேருந்து வெளியே வந்தேன், என்னன்னு தேடும்போது நான் இதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அதில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 6 திருமுறையாக இவரோட பாடல்கள் தொகுக்கப்பட்டிருக்கு. முதல் 4 திருமுறைகளும் பக்தி ரசம் ததும்புது. முருகரை பற்றியும் சிவனை பற்றியும் இப்படி இறைவனை பற்றிய பாடல்கள் அதில் நிறைய இருக்கும். அடுத்த 5ஆம் திருமுறை 6ஆம் திருமுறை வந்து முழுமையாக ஞானத்தை பற்றியது. ஆனால் எதுவுமே கரடு முரடான வார்த்தை கிடையாது, சிம்பிளான வார்த்தையில் அவர் எழுதியிருப்பார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய உடலை பற்றி அவர் சொல்லும்போது, உயிர் வந்து ஒளி ரூபமானது, பெரிய அணு தான் இறைவன், அதில் சின்ன அணு உயிர் அப்படிங்கிறாரு. உயிருக்கு அழிவு கிடையாது, உடலுக்கு அழிவு உண்டு. அப்போ இந்த உயிரானது என்ன செய்யும்னா, உடம்புக்குள்ளே வந்த உடனே அதை வந்து தனக்கு ஒரு கூடை கட்டுதுங்காரு. இந்த உடம்பை வந்து அவர் கூடுங்காரு. அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே தனக்கு ஒரு கூடை கட்டுது. கூடை கட்டி அதை உணவால் அதை பெருக்குது, வளர்க்கு அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த உடலை பற்றி இன்னும் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு ஏழை, எனக்கு வந்து 3 மனைவியர். 3 மனைவியர் யாருன்னா, ஆணவம், மாயை, கன்மம் அப்படின்னு 3 மனைவியர் இருக்காங்க. ஆணவத்துக்கு வந்து அஞ்ஞானம்னு ஒரு குழந்தை, மாயைக்கு வந்து மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு 4 குழந்தைகள், கன்மத்துக்கு வந்து சத்துவம், ராட்சசம், தசாங்கம் அப்படின்னு தாமசம் அப்படின்னு ஒரு 3 குழந்தைகள். மொத்தம் எனக்கு 8 குழந்தைகள் இருக்காங்க. இந்த 8 குழந்தைகளை வச்சுக்கிட்டு நான் இருக்கிறதுக்கு வீடு தேடும்போது பார்த்தோம்னா 9 ஓட்டைகள் கொண்ட ஒரு வீடு கிடச்சிது. இந்த வீட்டில் 9 ஓட்டை இருக்குது. சரின்னு அந்த வீட்டுக்குள்ளே பரவாயில்லைன்னு அந்த வீட்டுக்குள்ளே குடி போயிட்டேன். குடி போனால் அந்த வீட்டுக்கு ஓனர் வந்து, உரிமையாளர்கள் வந்து 3 பேர், வாதம், பித்தம், கபம் அப்படின்னு 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேருக்கு ஒரு நாளைக்கு நான் 3 வேளை வந்து வாடகை கொடுக்கணும், இல்லைன்னா அவங்க என்னை பாடாப்படுத்திடுவாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். இதில் எதை குறிப்பிடுதாருன்னா, நம்முடைய உடலை குறிப்பிடுதார். உயிரானது பிறவி எடுத்த உடனே இந்த 9 துவாரங்கள் உள்ள உடம்புக்குள்ளே வருது. உடம்புக்குள்ளே வரும்போது அதனுடைய நம்ம குணங்கள் எப்படி வருது, ஆணவம், கண்மம், மாயைன்னு 3 இது வருது. அந்த 3ல் இருந்து நமக்கு இந்த 8 குணங்கள் பிறக்கு. அந்த 8 குணங்களை வச்சு வாழும்போது நம்ம உடலை வந்து நடத்துகிறது எதுன்னு பார்த்தோம்னா வாதம், பித்தம், கபம். அப்போ அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபியூல் என்னன்னு பார்த்தோம்னா உணவு. நம்ம சாப்பாடை வந்து 3 வேளைக்கும் கொடுக்கலைன்னா அந்த உடல் நடத்தப்பட முடியாது. அப்போ உடம்புக்கு துன்பம் நேரும். அப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் ஒழுங்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த உடலை பற்றி அவர் சொல்கிறார். இன்னும் சொல்கிறாரு, இந்த உடலுக்கு வந்து ஒன்றுமே கிடையாது. இந்த உடலில் வந்து மூலாதாரத்து 3 கணலை அப்படிங்காரு. மூலாதாரத்தில் கணல் இருக்குது, அதை காலால் எழுப்பி அப்படின்னு விநாயகரை கொல்ல வரும். கால் அப்படின்னு அப்படிங்கிறது வந்து காற்று அப்படின்னு கொண்டு வராங்க. காற்றால் வச்சு அதை நம்ம எழுப்பும்போது நமக்கு அதில் வந்து நம்முடைய சக்தி வெளிப்படுது. அப்போ இந்த தீ வந்து நிறைய வெப்பம் வரும்போது நம்ம உடலில் உள்ள நீர்ச்சத்து, ரத்தம் அதெல்லாம் அதில் வத்த ஆரம்பிக்கும். நெருப்பின் சக்தி கூடும். அந்த நெருப்புக்கு வந்து நெருப்பை அதிகப்படுத்துறதுக்கு காற்று வந்து உதவும். அப்போ இதன் மேலும் நம்ம நெருப்பை அதிகப்படுத்தி நம்ம உடம்பை பூராவுமே
ஒரு சூடான தன்மையில் ஒரு ஜோதி வடிவில் ஆக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஜோதி வடிவில் ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது நான் அந்த நிலையை அடைஞ்சிட்டேன், தேவர்களும் சித்தர்களுக்கும் எட்டாத நிலைமை எனக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு அவர் பல பாடல்களில் திருவருட்பாடில் சொல்கிறார். இது போக அவர் மேட்டுக்குப்பம்ங்கிற இடத்துல தான் கடைசியில் சித்தி அடைஞ்சது. அந்த இடத்துல அவர் உட்கார்ந்துக்கிட்டு மத்தியில் இவர் இருப்பார், 2 பக்கமும் நெருப்பு குண்டம் மாதிரி வளரும், அதுக்கு மத்தியில் இவர் உட்கார்ந்து தவம் பண்ணுவார். இப்போ அந்த வெப்பமும் சேர்ந்து இவர் உடலுக்குள்ளே பூந்து போகும். அப்போ இவருக்கு இருந்தது பிரணவ உடல். அதனால தான் அவர் தன்னுடைய உடலை காட்ட மாட்டார், முழுமையாக வெள்ளை ஆடை வச்சு மறைச்சிருப்பார் அப்படின்னு அவர் தன்னுடைய இதில் வாக்குமூலமாகவே அவர் கொடுத்துருக்காரு. இது எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடியது. நான் எங்கே இருந்தும் திடீர்னு குதிச்சிடல, நான் சித்தர்கள் பரம்பரையில் நம்முடைய ஞானிகளுக்கு இடையில தான் நானும் வளர்ந்துருக்கேன், அவர்களோட தொடர்ச்சி தான் நான் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ இது பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவர் என்ன செய்கிறாரு, நம்முடைய மதங்கள், நம்ம ஜாதி மதம் வேறுபாடு, ஏற்றத்தாழ்வு, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, இவன் ஒசந்தவன் அவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற வேற்றுமை, இது எல்லாமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி வீசுகிறார். இவர் தன்மையாக தான் பேசுகிறாரு. ஆனால் அந்த காலத்தில் உள்ள மக்களால் அதை ஏற்றுக்கிட முடியலை. ஏன்னா இது அதீதமாக இருந்த காலம். அதனால் அவங்களால அதை ஏற்றுக்கிட முடியாமல் இவரை மறுத்து நிறைய பேர் பேசுகிறாங்க. அப்போ இதுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. இவர் திருவருட்பான்னு இவர் நூலை வெளியிட்டோன்னே இது அருட்பா கிடையாது மருட்பா அப்படின்னு நிறைய பேர் எடுத்து பேசுனாங்க. நிறைய எழுத்து போர் நடந்தது. நிறைய பேர் வெளியிடுவாங்க, அதை மறுத்து இவரோட சீடர்கள் பேசுவாங்க. இப்படியாக போர் நடந்துக்கிட்டு இருந்தது. இப்படி இலங்கையை சேர்ந்த நல்லூர் ஆறுமுக நாவலர் அப்போ ஒரு சிறந்த தமிழறிஞர். அவர் சொல்கிறாரு, இது தப்பு, திருவருட்பான்னு இவர் பேர் வைக்கக்கூடாது. அவரோட இது என்னென்னா, கான்செப்ட் என்னென்னா, நாயன்மார்கள் 4 எழுதுது தான் அருட்பா. இப்போ இவருக்கு அருட்பான்னு நம்ம ஒத்துக்கிட்டோம்னா நாளைக்கு வர்றவங்க எல்லாருமே அருட்பான்னு போடுவாங்க அப்படின்ட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டார். கேஸ் போட்டு கேஸ் நடக்குது. அப்போது கேஸ் நடக்கும்போது பார்த்தா இவர் நாவலர் வந்துடுறாரு கோர்ட்டுக்கு, வக்கீல்கள் ஜட்ஜி எல்லாரும் வந்துடுறாங்க. ராமலிங்கர் வள்ளலார் கடைசியில் வராரு உள்ளே. அவர் உள்ளே வந்தோடனே ஃபுல் கோர்ட்டும் எழும்பி நிற்கி, ஜட்ஜும் எழும்பி நிற்காரு, நாவலரும் எழும்பி நிற்காரு. அப்புறம் இவர் உட்கார்ந்தோடனே எல்லோரும் உட்கார்றாங்க. அப்போ ஜட்ஜு கேட்காரு, நீ இதை சொன்னியே, நீ இதை பற்றி என்ன நினைக்கன்னு நாவலர்கிட்ட கேட்கும்போது நாவலர் சொல்லிடுறாரு, இவர் உண்மையிலே ஒரு தெய்வ பிறவி தான், இவருக்கு நிறைய சக்தி இருக்குது, திருவருட்பான்னு அவர் சொல்கிறத நான் ஒத்துக்கிடுதேன்னு இவர் சொல்லிடுறாரு அவரை பார்த்த கணத்திலேயே. ஜட்ஜி இந்த கேஸை தள்ளுபடி பண்ணிடுறார். இப்படி அந்த இது முடிவுறுது. தன்னுடைய தோற்ற பொலிவுனாலையும் தன்னுடைய அதீதமான தவ ஆற்றல்னாலையும் அவர் மக்கள்கிட்ட நெருங்கி பழகினார். அப்போது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படிங்கிறது அவரோட பிரபலமான வரிகள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யார் ஒருத்தரும் சோர்ந்து இருக்கக்கூடாது, பசிச்சு இருக்கக்கூடாது, அதை நம்ம அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் நிறைய பேர்கிட்ட கலெக்ட் பண்ணி இவர் சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தார். இதை 1867 சத்திய தர்ம சபை அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து அதன் மூலமாக சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தார். அன்னைக்கு வள்ளலாரால் ஏற்றப்பட்ட அடுப்பு இன்னைய வரைக்கும் அணையாமல் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னைய வரைக்கும் அந்த உணவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் விறகடுப்பு தான், விறகுல தான் எரிக்காங்க. ராத்திரி நேரத்தில் சமையல் இல்லாத நேரத்துலையும் அடுப்பு அணையக்கூடாதுன்னு ஒருத்தரை நியமித்து அப்பப்போ ஒரு விறகு துண்டு அதில் போட்டுகிட்டே இருப்பாங்க, அணைய விட மாட்டாங்க. இதுக்கு சான்றாக அந்த இதில் தர்மசாலையில் தீப்பெட்டியே கிடையாது, தீப்பெட்டியே வாங்க மாட்டாங்க. அப்படி தான் அவங்க இது இன்னைய வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. இது தர்மசாலை. ஞான சாலைன்னு கொஞ்ச நாள் கழித்து ஒன்று ஆரம்பித்தார். அதில் நிறைய இதெல்லாம் பிரசங்கங்கள் பண்ணுவார். அந்த எப்படி பூஜை பண்ணணும், என்ன மாதிரி ஜோதி ரூபமாக நம்ம வேண்டணும், இறைவன் தான் ஜோதி, அந்த ஜோதி ரூபத்திலே நம்மளும் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். கடைசியில் இந்த ஞான சபையை இந்த மாற்றுவாங்க இவங்க பூஜை முறைகளை அப்படின்னோடனே அவர் அந்த சாவியை பூட்டி சாவியை எடுத்துக்கிட்டு மேட்டுக்குப்பத்துக்கு போயிட்டார். மேட்டுக்குப்பத்தில் சித்தி சபை அப்படின்னு ஒன்று வச்சுருந்தார். சித்தி சபைக்குள்ளே வச்சு அவர் தவம் பண்ண ஆரம்பித்தார். இதில் அவர் கடைசியாக சொல்கிறாரு, நான் இந்த அறைக்குள்ளே போகிறேன், அதுக்கப்புறம் நான் உங்கள் கண்ணுக்கு நான் தட்டுப்பட மாட்டேன், நீங்கள் என்னை வெளியே பூட்டிடுங்க,
கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் என்னை திறந்து பாருங்கள், 1 வருஷம் கழித்து திறந்து பாருங்கன்னு அவர் சொன்னதாக சொல்கிறாங்க. தொழுவூர் வேலாயுதம் பிள்ளை அப்படின்னு அவரோட நெருங்கிய சீடர் அவர் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இவர் வந்து நிறைய அன்னைக்கு உட்காந்து பெரிய பிரசங்கம் நீளமாக எல்லாத்துக்கும் அருளுரை சொல்லிவிட்டு ஒரு விளக்கை எடுத்துக்கொண்டு வெளியில் வச்சு, இனிமேல் இந்த விளக்கை வந்து நீங்கள் பூஜை பண்ணுங்கள், விளக்கை தினம் கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் அறைக்குள்ளே போயிடுறார். போன உடனே அறைக்கதவை பூட்டி வெளியில் சாத்த சொல்லிடுறார். அப்போ சொல்கிறாரு, நீங்கள் பார்க்காதீங்க, நான் உங்கள் கண்ணுக்கு தென்பட மாட்டேன். அதே மாதிரி அரசாங்கம் அவங்க வந்து கேட்டாலும் அரசாங்கத்துக்கு வந்து நான் தென்பட மாட்டேன், இறைவன் என்னை காட்டிட மாட்டார் அப்படின்னு அவர் சொல்லிடுறார். சொல்லிவிட்டு இவர் உள்ளே போயிடுறார். உள்ளே போனோடனே அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. ஆனால் இவங்க வந்து மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்கல்ல, அவரை யாரோ கொண்டு போட்டாங்க அது இதுன்னு இன்னைய வரைக்கும் அந்த பேச்சு இருக்குது. அதில் இவரை வந்து அரசாங்கத்தில் சொன்ன உடனே அப்போ உள்ள கலெக்டர் அவர் போலீஸ்காரங்க எல்லோரும் வந்து அறையை திறக்காங்க. மக்கள் முன்னால் திறந்து அறைக்கதவை திறந்த உடனே பார்த்தா கற்பூர வாசனை அடிக்கு, முழுமையாக கற்பூர மனம், எந்த விதமான தடயமும் இல்லை, ஒரு மனிதன் இருந்ததுக்கான தடயமே இல்லை. அவர் வந்து உடை வெண்ணுடை அனுப்பின்னு அழிஞ்சிருப்பார், ஒரு செருப்பு போட்டிருப்பார், மரச்செருப்பு, எதுவுமே தெரியல, எல்லாமே மறைஞ்சிட்டு. அப்போ அவர் பார்த்துட்டு இது எதுவுமே இல்லை, அவர் வந்து சாகவும் இல்லை, தற்கொலை பண்ணவும் இல்லை, கொலை பண்ணவும் இல்லை அப்படின்னு இவர் 200 விதமான இன்வெஸ்டிகேஷன் கவர்மெண்ட்லேருந்து பண்ணிவிட்டு இவர் முழுமையான ஞானி, இது வந்து இந்த மெய்யியலை அடுத்த தளத்துக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இவர் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு கவர்மெண்ட் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கு. இப்படியாக அவர் எழுதியிருக்காங்க. ஆனால் இவர் வந்து இப்படி மறைஞ்சிட்டாரு அப்படிங்கிறது இவர் நடப்புலையுமே வாழும் காலத்துலேயுமே திடீர்னு காணாமல் போயிடுவாராம். நமக்கு தெரியாமல் அவர் உடலை மறைக்கக்கூடிய கலை அவர்கிட்ட இருந்தது, அதை அவர் செஞ்சிட்டே தான் இருப்பாராம். இப்போ அவர் சொல்கிறார், இதை வந்து திருமூலர் சொன்னது, அப்போ அன்னைக்கு அவர் செஞ்சதை நான் அன்னைக்கு செய்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவாராம். அதாவது இந்த உடம்பை வந்து பிரிக்கிறது. முதல்ல நவகண்டம்னு சொல்லுவாங்க, உடம்பை 9 துண்டாக வெட்டி போட்டுருவாங்க, பிச்சு போட்டுருவாங்க, கை தனியாக கால் தனியான்னு தனித்தனியாக கிடக்கும். அது ஒரு தவம். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த உடம்பு துண்டெல்லாம் தன்னால் சேர்த்து அவங்க வந்துடுவாங்க. இது வந்து நம்ம வல்லநாடு சித்தர் சாது சிதம்பர சுவாமிகள் செய்வார். அவர் வழிபடுறவர் தான் வள்ளலார் சுவாமிகள். வள்ளலாரும் இதை செஞ்சுருக்காரு. இதை தொழுவூர் வேலாயுதம் பிள்ளையே ஒரு தடவை இவரை காணோம், ரொம்ப நேரம் ஆயிட்டேன்ட்டு போய் பார்க்கும்போது அங்கே வள்ளலார் உடல்லாம் துண்டு துண்டாக கிடக்கதை பார்த்து அவர் பதறிறார். அப்புறம் வள்ளலார் எழும்பி, இனிமேல் என்னை காணோன்னு நீ தேடி வரக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த மாதிரியான நவகண்டம் செய்வார். பிறகு மறைகிறது, உடலை மறைக்கிறது. எப்படின்னா அவர் உடலில் வந்து மற்ற இதெல்லாம் குறைச்சிட்டாரு, வெறுமனை நெருப்பு சக்தி மட்டும்தான் இருக்குது, ஒளி உடலாக தான் அவர் இருக்கார். பிரணவ உடல்னு சொல்லுவாங்க. 5 உடல்களில் 3வது உடலில் அவர் இருக்கார், பிரணவ உடலில். அதை எடுத்துட்டாருன்னா அது அப்படியே மறைஞ்சிருவார். அணுக்கள் பிரிஞ்சு எல்லாத்தோடையும் ஆயிடுது, நம்ம உலகத்தோட இயற்கையோட ஒன்றிடுது அணுக்கள். ஒரு ஜோதியில் அவர் கலந்துடுறார். இதுதான் அவருக்கு நடந்திருக்கு. இது வந்து நடப்பில் நமக்கு இருக்கும். ஒரு செங்கல் இருக்குது, செங்கல் எப்படி செய்கிறோம், மண்ணிலேருந்து செங்கலை செஞ்சு சுட்டு சூடு பண்ணி அதை செங்கலாக வச்சுருக்கோம். கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த செங்கல் உதிர்ந்து தூளாகும், தூளாகி அது மண்ணாயிரும். ஏன்னா அது அணுக்கள் திரும்ப மாறக்கூடியது, அணுக்கள் மாறக்கூடியது, மற்றதோட கலக்கக்கூடியது. இதுதான் இங்கே வள்ளலாருக்கும் நேர்ந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. இன்றைக்கி வந்து நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் இது வெளிப்படையாக தெரியாது. ஜீவ சமாதி செஞ்சவங்கள பார்த்திங்கன்னா சமாதிக்குள்ளே இருக்கிறவங்கள எடுத்து லேசாக ஏதாவது கத்தியோ பிளேடோ வச்சு கீறினோம்னா ரத்தம் வருது. இன்றைக்கும் அது நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த உடல் கெட்டு போகாமல் அதில் இருக்குது. அதே மாதிரி அடுத்த கட்டம், அதனுடைய அடுத்த கட்டம் தான் இப்படி மறையிறது. இப்படி ஜோதியில் கரைஞ்சவரான வள்ளலார் நமக்கு வந்து இன்றைக்கும் நம்முடைய தான் இருக்கார். அவர் சொல்கிறார், நான் இந்த உடலை விட்டு உடலோடு உங்களுக்கு காட்சி கொடுக்க மாட்டேன், ஆனால் உங்களுக்குள்ளே நான் இருப்பேன் அப்படிங்கிறார். அவரோட கொள்கை வந்து அகிம்சை, புலால் உண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். எந்த விதமான உயிர்களுக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது. அவர் கோயில் வாசல்லையே எழுதி போட்டிருப்பார், புலால் மறுப்போர் மட்டுமே உள்ளே வரணும் அப்படின்னு எழுதி போட்டிருப்பார். அது தீவிரமாக அவர் கடைப்பிடிச்சார். அது ரொம்ப முக்கியம் அப்படிம்பார். அவரோட இதே சர்வ சமய சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னா ஒரு பெயர் வச்சுருந்தார். வச்சு தான் அதை நடத்திக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி வந்து
இந்த அன்னதானம் இவர் ஆரம்பித்தது, அது உலகம் பூரா எல்லா இடத்துலையுமே நடக்கு. இன்றைக்கி நம்ம அரசாங்கமும் மதிய உணவு திட்டம், சத்துணவு திட்டம்னு சொல்லி நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைய அரசாங்கம் ஒரு மிக குறைஞ்ச விலையில் வடலூர் வள்ளலுக்கு இந்த உணவுப் பொருட்களை கொடுக்குறாங்க. இந்த உணவுப் பொருட்களை கொடுத்ததும் அந்த கோயில் கட்டுவதுக்குள்ள இடமும் பார்வதிபுரம் அப்படின்னு வடலூர் பக்கத்தில் இருக்குது. அந்த கிராமத்து மக்கள் 80 காணி இடத்த கொடுத்தாங்க. அதை வச்சு தான் நிறைய டோனர்ஸ் மூலமாக இந்த இதை கட்டியிருக்காங்க. இதை தொடர்ந்து நம்ம இதை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாமளும் இதை பார்க்குறது, பின்தொடர்றது, அவரை ஃபாலோ பண்ணணும். அது போக இந்த அன்னதானத்தினுடைய மகிமை, புலால் மறுப்பு, அஹிம்சை, இதையெல்லாம் நாமளும் பின்பற்றணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.